ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராணிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டான கோகோனட் ரைஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து செய்யறது ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சீக்கிரமும் முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டைம் சேவ் ஆகும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. 1/2 கப் துருவன தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு, உளுத்தம்பருப்போட நிறம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. உளுத்தம்பருப்பு நிறம் மாறினதும் இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காய் சேர்த்து வதக்கும்போது எப்போவுமே வந்து ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஏன்னா தேங்காய்ங்கிறதுனால சீக்கிரம் வந்து அடிப்பிடிச்சிரும், அதனால தான். இப்போ தேங்காய் துருவி செய்யணுமா, டைம் எடுக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். தேங்காய் துருவல் வந்து முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் வந்து துருவி எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்த நாள் நீங்கள் செய்யும்போது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயோட அந்த ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. தேங்காய் வந்து லைட்டாக நிறம் மாறி இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க வேணாம். இப்போ வந்து நம்ம சாதம் போட்டு இதை கிளற ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் நம்ம சாதம் போட்டு கிளறிக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ தேங்காய் எடுத்து செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரைஸ் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன், அதனால் கொஞ்சமான ரைஸ் போட்டு கிளறிக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம். இது கூட நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சமையல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா ராணிஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.